கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பிலிப்பைன்ஸ் அர்பன் லெஜெண்ட் மேரி லாபோ. ஒரு நாட்டுக்கும் ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல சொல்லப்படுற அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி தான் மேரி லாபோ. மேரி லாபோவை மையப்படுத்தி நிறைய கதைகள் சொல்றாங்க. அதுல ஒரு ஃபேமஸான கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மேரின்ற ஒரு பெண்மணி அவங்க கணவர் மற்றும் 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வராங்க. மேரிக்கு மணி இஷ்யூ இருந்ததுனால அவங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போது கனடாலேருந்து ஒரு ஆஃபர் வருது. அதாவது அங்கே இருந்த பெரியவரை கேர்டேக்கர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆஃபர் தான் அது. அந்த பெரியவர் பணக்காரராக இருந்ததுனால மேரி தன்னோட மணி ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்றதுக்காக கனடாக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த பெரியவர் மேரி கிட்ட ரொம்ப நல்லாவே பழகுறாரு. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அப்போ உடல்நல குறைவால அந்த பெரியவர் மரண படுக்கைக்கு போயிடுறாரு. அப்போ மேரியை கூப்பிட்டு ஒரு பிளாக் கலர் ஸ்டோனை அவங்க கையில கொடுக்குறாரு. இதுதான் ஃபேமஸான ஸ்டோரி. ஆனா இதையே வேற ஒரு ஸ்டோரியில மாத்தி சொல்றாங்க. அந்த பிளாக் கல்ல மேரி கிட்ட கொடுத்து முழுங்க சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த ஸ்டோரியில மேரி கிட்ட அந்த பிளாக் ஸ்டோனை கொடுக்குறாரு. பிளாக் ஸ்டோனை கொடுத்த உடனேயே அந்த பெரியவர் இறந்து போயிடுறாரு. மேரியும் மறுபடியும் பிலிப்பைன்ஸ்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வந்ததுலேருந்து இவங்க ரொம்பவே அப்நார்மலாக இருந்திருக்காங்க. யார்கிட்டையுமே ஒழுங்காக பேசுறதில்ல, எதனா கேட்டால் ரொம்ப ஹாரராக ரிப்ளை பண்ணுறது, யாரையுமே பார்க்கறதில்ல, வெளியவும் போகிறதில்ல, இந்த மாதிரி ரொம்ப அப்நார்மல் விஷயத்தை செஞ்சுட்டு வராங்க. இவங்களோட பசங்களே இவங்கள பார்க்க ரொம்பவே பயந்தாங்க. அப்போ மேரியோட கணவர் ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருந்து வராரு. மேரி அவருக்கு டின்னர் எடுத்து வைக்கிறாங்க. குழந்தைங்க எங்க அப்படின்னு கேட்குறாரு. தோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை காட்டியிருக்காங்க. அப்பதான் இவருக்கு தெரியுது மேரி அவங்களோட 2 குழந்தைங்களை கொன்னு சமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதனால அவங்க கணவர் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சு லாபோ அப்படின்ற ஒரு நைஃப் எடுத்து மேரியை தாக்குறாரு. இதனாலதான் மேரிக்கு மேரி லாபோ அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு. இவர் லாபோ அப்படின்ற ஒரு நைஃபை வச்சு அவங்கள தாக்கின உடனேயே அவங்க காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் மறுபடியும் ஒரு கன் எடுத்து மேரியை துரத்திட்டே போயிருக்காரு. மேரியோட ஹஸ்பண்டும் மேரி அப்படியே போயிடட்டும் அப்படின்னு விட்டுட்டு இருக்காரு. மேரி அந்த காட்டுக்குள்ள இருந்து நிறைய பேரை கொலை பண்றதாகவும் சொல்லப்படுது. அதாவது ஒரு பெண்ணோட உருவமா மாறி அந்த வழியில போற நிறைய பேரை கொலை பண்றதாகவும், ஒரு சில டைம் ரொம்பவே வயதான தோற்றமா மாறி நிறைய பேரை ஹெல்ப் கேட்கறதாகவும், அப்படி ஹெல்ப் பண்றவங்கள கொல்றதாகவும் சொல்லப்படுது. மேரி அந்த காட்டுக்குள்ள நிறைய மந்திர வேலைகள் செய்யறதாகவும் சொல்றாங்க. இதுதான் பிலிப்பைனுடைய அர்பன் லெஜெண்டோட ஃபேமஸ் ஸ்டோரி. ஆனா இதே மாதிரி இன்னும் ஒரு 2 ஸ்டோரி சொல்றாங்க. அதாவது மேரி பிலிப்பைன்ஸ்ல இருந்து கனடா போல, அவங்க இங்கிலாந்து தான் போனாங்க. அந்த இடத்துல வேம்பயர் கிட்ட அவங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வந்ததுனால இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரியில சொல்றாங்க. வேற ஒரு ஸ்டோரியில அவங்க ஒர்க் பண்ண போன இடத்துல இறந்துடுறாங்க. திரும்ப வரும்போது அவங்க ஆவியா வந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் பிலிப்பைன்ஸ்ல இந்த அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி கடந்த 50 வருஷத்துக்குள்ள தான் ஃபார்ம் ஆயிருக்கிறதா நம்புறாங்க. ஏன் அப்படின்னா கடந்த 50 வருஷத்துல தான் பிலிப்பைன்ஸ்ல உள்ள பெண்கள் வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறதாகவும் சொல்லப்படுது. அப்படி வேலைக்கு போற ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் இந்த அர்பன் லெஜெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த கதையில வரா மாதிரி, அதாவது அவங்க கனடாக்கு போய் ஒர்க் பண்ணது உண்மைதான், மறுபடியும் பிலிப்பைன்ஸ்க்கு வந்ததும் உண்மைதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு கூறப்படுது. மேரி லாபோ அப்படின்ற ஒரு ஸ்டோரி உண்மையாவே நடந்துதா இல்லனா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னமும் மர்மமா தான் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.